ஹலோ மக்களே, ஜானகி மாயா செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு. ஜீவா தான் ஃப்ராடுன்னு தெரிஞ்ச உடனே புவனேஸ்வரி அடுத்த பிளானை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஜானகியும் பார்க்கும்போது ஊர் மக்கள் எல்லாருமே ஒரு கம்ப்ளைண்ட்டை வைக்கிறாங்க. அது பார்வதியோட உடன்பிறப்பு தான் அந்த செயலை செய்துட்டு இருக்காங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சிவராமனும் மணியும் சேர்ந்து பார்வதியோட அண்ணனை அப்படியே பிடிச்சு இழுத்துட்டு சரியா நம்ம ஜானகிக்கு முன்னாடி நிற்க வைக்கிறாங்க. ஜானகியும் செமையான ஒரு தண்டனை கொடுக்குறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த பார்வதியும் நம்ம ரகுராம் ஜானகியை எதிர்த்து சூழ்ச்சி வேலையை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். வீடியோக்குள்ள பிறகுமே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம ஜானகி கிட்ட எல்லா விஷயத்தையும் ஊர் மக்கள் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்படிதாம்மா போற வர பொண்ணுங்க எல்லாருமே கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இது காட்டு பகுதியில தான் இந்த பொருளை காய்ச்சி விற்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஜானகி இத்தனை நாள யாரும் என்கிட்ட இந்த கம்ப்ளைண்ட்டை வைக்கவே இல்லை, ஏன் இந்த மாதிரி செய்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்கும் ஒரு பயம்தான். இப்போதான் எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு, நீங்க எப்படியாவது இதை சரி செய்யணும்னு சொல்றாங்க. அதே சமயத்தில் நம்ம ஜானகியும் அது யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கே போகலாமான்னு தயாராகிறாங்க. நம்ம தனாவை கிண்டல் பண்ணக்கூடிய விஷயம் எல்லாமே நம்ம சிவராமன் மனைக்கு தெரிய வருது. அப்படியே ஜானகி கிட்ட என்ன தனாவை யார் இப்படி செய்தா அப்படி சொல்லும்போது ஜானகியும் நடக்கிற எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சரி, இதை இப்படியே விட்டால் சரியே வராது, யாராக இருந்தாலும் அவங்கள அடித்து துவம்சம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பிளானை போடுறாங்கன்னே சொல்லலாம். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு பொருளை காய்ச்சிட்டே இருக்காங்க. அது யாராக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்வதியோட அண்ணன் தான் இந்த வேலையெல்லாம் செய்துட்ருக்காங்க. அங்கே அங்கே உள்ள மக்கள் எல்லாருக்கிட்டேயுமே என்ன மாட்டிட்டோன்னு சொல்லிட்டு பயப்படுறீங்களா? அப்படி யாருமே பயப்பட வேண்டிய தேவையில்லை. யார் எந்த வந்தாலும் நான் பார்த்துக்கலாம். யாரும் என்னை சமாளிக்க முடியாது. நீங்கள் பாட்டுக்கு வேலையை பண்ண ஆரம்பிங்க. நானும் இன்னைக்குள்ளே நிறைய டெலிவர் பண்ண வேண்டியதுக்கு வேலையை ஆரம்பிங்கன்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, நம்ம சிவராமனும் மணியும் அது யாராக தான் இருக்கும், இவங்கள சும்மாவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மாறு விஷயத்தில் வராங்க. மாறு விஷயத்தில் அந்த பொருளை வாங்குற மாதிரி அந்த இடத்துக்கு வராங்க. அங்கே பார்த்த உடனே பார்வதியோட உடன்பிறப்பா இதெல்லாம் செய்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவராமன் அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. நம்ம மணியும் இரண்டா உன்னோட மச்சான் இங்கே இருக்கான் அப்படி சொல்லும்போது, ஆமாம் இவன் அன்னைக்கே பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருந்தான், இப்போ இதுக்கெல்லாம் காரணம் இவன் தானே, இவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சிவராமனும் மணியும் சேர்ந்து அங்கே என்னப்பா இங்கே ஏதோ காய்க்கிற போல, இது எங்களுக்கும் வேணும் அப்படின்னு சொல்லும்போது பார்வதியோட அண்ணனும் சரி இது வேற கஸ்டமர் தான் போலன்னு சொல்லிட்டு டீல் பேச ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் நம்ம சிவராமன் எல்லாரும் சேர்ந்து அவங்கள மடக்கி பிடிச்சி அடித்து துவம்சம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். கரெக்டாக நம்ம ஜானகி தனமா எல்லாரும் அந்த இடத்துல வராங்க. நம்ம பார்வதியோட அண்ணன் தான் தெரிஞ்சு அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க நம்ம ஜானகி. அப்போ இத்தனை நாளாட்டு ஊர் மக்களுக்கு எல்லாருக்குமே கெடுதல் செய்தது நீ தானா, இனிமேல் இந்த இடத்துல ஒரு பொருள் கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம சிவராமன் அது எல்லாத்தையுமே அடித்து துவம்சம் பண்ணி அவங்கள அப்படியே அதிகாரிகள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலான்னு ஒரு பிளானை போடுறாங்கன்னே சொல்லலாம். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, பார்வதிக்கு இந்த விஷயம்லாம் தெரிய வருது. அப்படியே சிவராமன் கிட்ட என்னங்க நீங்கள் என்ன காரியம் செய்துட்டு வந்திருக்கீங்க, எதுக்கு இப்போ என்னோட அண்ணனை இப்படிலாம் செய்துட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடும்போது நம்ம சிவராமனும் என்ன பேசுகிற நீ, உன் அண்ணன் என்ன பெரிய நல்ல செயலாக செய்துட்ருக்கான், ஊர் மக்கள் எல்லாருக்குமே கெடுதல் வர மாதிரி ஒரு செயலை செய்கிறான், அவனெல்லாம் எப்படி சும்மா விட முடியும், அதான் அவனுக்கு ஒரு காட்டிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சிவராமன் பார்வதி கிட்ட சொல்லும்போது, பார்வதியும் அதிகார திமிரில் இருக்கிறதுனால தானே இப்படிலாம் செய்திருக்கீங்கன்னு நம்ம ஜானகியை எதிர்த்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ரகுராம பார்வதி கிட்ட என்ன பேசுகிற பார்வதி, எதுனாலும் பார்த்து பேசு, ஜானகி இந்த ஊருக்கு எது நல்லதோ அதை தான் செய்திருக்கா, உன் அண்ணன் செய்தது தான் தப்பான செயல், அதை பற்றி என்னை புரிஞ்சிக்காமல் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்வதி எதிர்த்து நிற்கும் போது, பார்வதி ஏற்கனவே உங்கள் கேஸே பஞ்சாயத்தில் இருக்குது, அப்படி இருக்கும்போது என்னோட அண்ணனையை நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சிவராமன் பலார்னு நம்ம பார்வதியை அடிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, நம்ம புவனேஸ்வரியும் ஒரு குழப்பத்திலே இருக்காங்க. அன்னைக்கு வேற பஞ்சாயத்தில் வச்சு இந்த ஜீவா டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும்னு சொன்ன உடனே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டான். எனக்கு ஏதோ சந்தேகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படியே பசுபதி கிட்ட இந்த ஜீவா எங்கே போனாலுமே அவனை தொடர்ந்து அவன் சரியான ஆள் தானா இல்லைனா நம்மளே ஏமாத்திட்டு இருக்கானா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும்னு சொல்லும்போது, நம்ம பசுபதி நீ சொல்கிறது சரிதாம்மா, ஜீவா எங்கே போனாலும் நான் அங்கே போய் பார்க்குறேன்னு ஜீவா ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு ரெடி ஆகுறாங்க. அப்படியே யாரும் இல்லாத சமயமாக பார்த்து யாருமே பார்க்கல, நம்ம இப்போ போனால் தான் சரியாக இருக்கும்னு சொல்லிட்டு கிளம்ப போகும்போது கரெக்டாக நம்ம ஜீவாவை பசுபதி ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாங்க. ஜீவாவும் அப்படியே ஒரு கம்பெனிக்குள்ளே போகிறாங்க. அங்கே ஒரு ஆள் இருக்காங்க. அவங்கள்ட்ட போய் என்னையா வணக்கம் அப்படின்னு சொல்லும்போது, அவங்களும் என்ன ஜீவா நீ சொன்ன மாதிரி நடந்துட்டு தானே அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி நடந்துக்கிட்டேன், நீங்கள் தந்த ரூபாவுக்கு கரெக்டாக வேலை செய்திருக்கேன், உன்னை பற்றி யாருக்கும் சந்தேகம் வரலையே அப்படின்னு சொல்லும்போது, இல்லை சந்தேகம் எதுவுமே வரல,
அது மட்டும் இல்லாமல் அந்த ரைஸ் மில்லை மட்டும் என் பேருக்கு மாற்றின பிறகு நான் வந்து கரெக்டாக உங்களுக்கு டாக்குமெண்ட் அரேஞ்ச் பண்ணி தந்துடுவேன்னு சொல்லிட்டு ஜீவா அந்த ஆளுக்கிட்ட பேசுகிறாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம பசுபதி கவனிச்சிட்றாங்க. பசுபதியும் அப்போ நிஜமாவே நீ ரகுராமோட பையன் கிடையாது, வேணும்னு எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்க, அந்த ரைஸ் மில்லை வந்து எப்படியாவது கைப்பற்றணும்னு சொல்லிட்டு தான் இந்த வெளியே நீ செய்திருக்கியா, உன்னெல்லாம் நான் சும்மாவே விட மாட்டேன், நாங்களே சரியான ஃப்ராடான ஆட்கள், எங்கள்கிட்டயே நீ வந்து உன்னோட ஏமாத்து வேலையை காட்டியிருக்கியா அப்படிங்கிற மாதிரி பசுபதி அதெல்லாம் யோசிக்கிறாங்க. ஜீவாவும் யார் கண்ணிலையுமே நம்ம படலை, எப்படி அது சீக்கிரமாக அந்த ரைஸ் மில்லை நம்ம பேருக்கு மாற்றிடணும், நம்ம தான் அவங்களோட வாரிசு அப்படிங்கிற மாதிரி நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவாவும் ஒரு பிளானை போடுறாங்க. அதே சமயத்தில் பசுபதியும் ஜீவாவை பார்த்துட்டு வந்த விஷயத்த புவனேஸ்வரி கிட்ட சொல்லும் போது புவனேஸ்வரியும் என்ன நான் சொல்கிறேன், இத்தனை நாளாக இந்த ஜீவா நம்மளையும் ஏமாத்திட்டு இருந்துக்கானா, இவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரியும் சரி நமக்கு தெரிஞ்ச மாதிரி இப்போதைக்கு காட்டிடாண்டா, ஆனால் எதுக்காக இவ்வளோ பண்ண போகிறோமோ, ரகுராம் அந்த கூட்டத்தில் அமைதியாக இருக்கான்னு தெரியல, நிஜமாவே சிவரஞ்சனிங்கிறது உண்மைதானா அப்படிங்கிற மாதிரி நம்ம புவனேஸ்வரிக்கு சந்தேகம் வருது. சரி சிவரஞ்சனி பற்றின எல்லா விஷயமே தெரிஞ்சுக்கணும், அதே மாதிரி ஜீவா இந்த கம்பெனிக்கு போனோன்னா அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு புவனேஸ்வரியும் அந்த ஆட்களை பற்றி விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜீவா அவன் வழக்கம் போல் நம்ம புவனேஸ்வரி கிட்ட வரும்போது புவனேஸ்வரியும் சரி இப்போதைக்கு அவன்கிட்ட எதுவுமே கேட்காண்டா, பஞ்சாயத்தில் தான் ஏற்கனவே நம்ம சொல்லி வச்சுருக்கோம்ல அது மாதிரியே இருக்கட்டும், அப்போ தான் ரகுராம் குடும்பத்தை பழி வாங்க முடியும், கூடிய சீக்கிரத்தில் அவனால் எந்த ஆதாரத்தையும் நிரூபிக்க முடியாதுல்ல அப்படி சொல்லும் போது நம்ம பசுபதி நீ சொல்கிறது எல்லாமே சரியாதாமா இருக்குது, ஆனால் ஏற்கனவே பஞ்சாயத்தில் ஜீவாவுக்கு டிஎன்ஏ எடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்துச்சு, அப்போ ஜீவா உண்மையான பையன் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சிருமே அப்படி சொல்லும்போது நம்ம புவனேஸ்வரியா சரி எது வந்தாலும் பார்த்துக்கலாம், இப்போதைக்கு பஞ்சாயத்து கூட இல்லை, பஞ்சாயத்து கூட அன்னைக்கு இது எல்லாமே சரி செய்திடலான்னு சொல்லி வைக்கிறாங்க. ரமணி பாட்டிக்கு ஒரு குழப்பம் ஆயிடுது, ரகு எதுக்காக இவ்வளோ அமைதியாக இருக்கான்னு தெரிய மாட்டேங்குது, நம்மகிட்ட எந்த விஷயத்தையுமே மறைக்க மாட்டான், ஆனால் கொஞ்ச நாளாகவே அவன் சரியே இல்லை, பஞ்சாயத்தில் இவ்வளோ பெரிய பழியை போட்டப்புறம் ஒரு வார்த்தை கூட அதை பற்றி பேச மாட்டேங்கிறான், என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகத்தோடையே இருக்காங்க. அதே சமயத்தில் நம்ம ஜானகிட்ட வந்து ஜானகி உனக்கு ரகுராம் ஏதாவது சொன்னான்னா அவனோட நடவடிக்கை எதுவுமே சரியே இல்லை, அவனை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குமா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஜானகியும் இல்லை அவங்க ஏதோ ஒரு பெரிய விஷயத்த மனசுக்குள்ளே போட்டு குழப்பிட்டே இருக்காங்க, அவங்க நம்மக்கிட்ட கூட எந்த விஷயத்தையுமே சொல்ல முடியாமல் இருக்காங்கன்னா அவ்வளோ பெரிய குழப்பத்தை இத்தனை வருஷமாக நம்மக்கிட்டேருந்து மறைச்சிருக்காங்க அப்படிங்கிற போது தான் எனக்கு ஏதோ சந்தேகமாகவே இருக்குது அப்படி சொல்லும்போது நம்ம ரமணி பாட்டியும் சரி இதுலேருந்து எப்படியாவது ரகுராமை மீட் எடுக்கணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஜானகியும் மாயா கிட்ட வந்து மாயா நடக்கிறது எதுவுமே சரியில்லைம்மா, குடும்பத்தில் பல பிரச்சனைகளாக இருக்கு, எப்படியாவது இந்த பஞ்சாயத்து அடுத்த வாட்டி கூடுறதுக்கு முன்னாடி அந்த ஜீவா யார் அப்படிங்கிற ஒரு உண்மையை கண்டுபிடிச்சு ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம மாயாவும் செம அதிரடியாக கதிர் தானா எல்லாருமே சேர்ந்து ஜீவா பற்றின பின்னணி எல்லாத்தையுமே தெரியறதுக்காண்டி அதுக்கான எல்லா வேலைகளும் ஈடுபடுறாங்க. ஒரு கட்டத்தில் ஜீவா வந்து ஜெயிலேருந்து தப்பிச்சு வந்த கைதி அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம மாயா கதிர் தானா எல்லாருக்குமே தெரிய வருது. ஜீவா வந்து ஃப்ராடான ஆள் அப்படிங்கிறத பஞ்சாயத்தில் நிரூபிச்சிட்டாங்களே சொல்லலாம். அதே சமயத்தில் நம்ம ரகுராமுக்கு ஒரு குழப்பமாகவே இருக்குது, அப்பா வந்து சிவரஞ்சனி பற்றியெல்லாம் சொன்னாங்களே நிஜமாவே அப்போ சிவரஞ்சனியோட பையன் இப்போ எங்கே இருப்பான் அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தோட நம்ம ரகுராம் இருக்கும்போது சிவரஞ்சனி பையன் எங்கே இருந்தாலுமே அவன் நல்லபடியாக இருக்கணும்னு யோசிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் கதிர் சிவரஞ்சனியோட பையன் அப்படிங்கிற ஒரு விஷயம் கூடிய சீக்கிரமாக வெளிவர போகுதுன்னே சொல்லலாம்.